இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்கிற எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு ட்ரீம் கம்பெனி இருக்கும், ஒரு ட்ரீம் டெசிக்னேஷன் இருக்கும், ஒரு ட்ரீம் சேலரி இருக்கும். அதை அடையணுன்ற ஒரு குறிக்கோள் தான் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலைக்கு முன்னாடி நீங்கள் வைப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்த அந்த புது எண்ணங்களில் மட்டும்தான் இருக்குமானா இல்லை, நம்ம தொடர்ந்து 5 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே நம்ம ஆசைகள் மாறும். அப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரீம் அப்படின்றது மேலே போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கம்பெனி, அந்த ப்ரொமோஷன் லெவல், இல்லை வந்து அந்த சேலரி லெவல், இந்த டெசிக்னேஷன் லெவல், இதெல்லாம் தான் ஒரு ஒரு பெரிய வாழ்க்கைக்கு உதவுமா? இல்லை இதை வைக்கிறதுனால இது நம்மளால் அடைய முடியுமா? இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் கான்ஷியஸ் எப்படி புரிஞ்சுக்குது? இது எல்லாத்தையுமே மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரீம் ஜாப் மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸ். அதாவது நம்மளுடைய எண்ணம் படி நமக்கு வாழ்க்கை அமையுன்றது உண்மை. அப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வேலையும் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சேலரி கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஊரில் நான் வேலை செய்ய முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மை. நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லையுமே நீங்கள் வந்து நிறைய அந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேசிக் சைக்காலஜி என்ன, அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது தான் இந்த கோர்ஸோடைய முழு கட்டமைப்புமே. அந்த கோர்ஸை பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரீம் ஜாப்னு சொல்கிறோம் அப்படின்னா எடுத்த உடனே சரி இது என்ன ஒரு வேலை அடையிறதுக்கான ஒரு பயிற்சியாக இருக்க போது, நம்ம ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு டெசிக்னேஷன் செலக்ட் பண்ணுவோம், ஒரு சேலரி செலக்ட் பண்ணுவோம், அதை வச்சுட்டு ஒரு சில ப்ராசஸ் நம்ம வந்து யூடியூப்பில் சொல்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கலாம். பொதுவாக ஈர்ப்பு விதி அப்படின்னாவே நம்ம எண்ணங்களை பண்படுத்திக்கிட்டு நமக்குள்ளே வர தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் நிறுத்திட்டு நமக்கு என்ன கனவு இருக்கோ அதை கான்ஷியஸுக்கு காமிக்கிற ஒரு பயிற்சி தான். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் புரிஞ்சுக்கிறது சரியாக தான் இருக்கும். ஆனால் ட்ரீம் ஜாப் முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம கான்ஷியஸ் எப்படி பார்க்கணும் இருக்கு இல்லையா? இப்போது என்னுடைய வாழ்க்கை தேவை ஒன்றாவும் நான் தேடுற இன்றைக்கி இருக்கிற தேவைகள் ஒன்றாவும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் தனக்கு பிடிச்ச வேலைன்னு சொல்லி போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்குமே வந்து சம்பவம் அந்த ஜாபில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் பார்க்க முடியும், இல்லை திரும்ப வேறு கம்பெனி மாறணுன்ற எண்ணம் வரலாம். சில பேருக்கு வந்து இதுதான் என் லெவல், இங்கே தான் நான் போகணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அங்கே போகும்போது இவ்வளோதானா அப்படின்னு தோணியிருக்கும். இல்லை இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற முயற்சிகள், அதாவது ஒரு நல்ல கம்பெனிக்கு போகணுன்னோ, இல்லை நல்ல டெசிக்னேஷன் போகணுன்னோ, ஏன் இருக்கிற கம்பெனிலேயே நல்ல லெவலுக்கு போகணும் யோசிச்சா கூட நிறைய தடைகள் இருக்கும். இந்த என்ன தடைகளுக்கு உண்மையில் என்ன காரணம்? கான்ஷியஸ் எப்படி இந்த விஷயங்களை புரிஞ்சுக்குது? என்ன நீங்கள் தப்பாக செய்கிறீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்றது தான் இந்த கோர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. பொதுவாக கோர்ஸ் அப்படின்னாவே வந்து ஒரு ப்ராசஸ் ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. முதல்ல நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை மேலே இருக்கிற புரிதல் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. அந்த புரிதலின் அளவு தான், அதாவது லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த புரிதலின் அளவு தான் நம்ம வாழ்க்கையோட அவுட்கமாக இருக்க போகுது, ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஸோ ட்ரீம் ஜாப்னு செட் பண்ணிட்டீங்க, நீங்கள் போய் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, லைஃப் மாறுமானா கிடையாது. ஸோ இந்த கோர்ஸில் என்னுடைய கெரியர் நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அதாவது நான் ஒரு வேலைக்கு நான் வந்து என்னுடைய இந்த ப்ராக்டிசஸ் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பண்ணுறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த வேலை எனக்கு ஏன் பிடிக்காமல் போச்சு, இல்லை அந்த வேலையிலேருந்து நான் ஏன் வெளியே வந்தேன், அப்போது ட்ரீம் ஜாப்னு செலக்ட் பண்ணி நான் பண்ண ப்ராசஸில் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்ட்டு வெறும் இதை ப்ராசஸாக சொல்லாமல் என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிளையும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்க போகிறேன். ஸோ அப்போது உங்கள் லைஃப்பில் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அங்கே பொருத்தி பார்க்க முடியும். அதாவது ரிலேட்டபிலிட்டி தான் வந்து ஒரு கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம வந்து இதெல்லாம் இருக்குது இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து வேறு. பட் இது உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிற கெரியர் ஸ்டேஜ், அது நீங்கள் இன்றைக்கி 25 வயசில் இருக்கலாம், 30 வயசில் இருக்கலாம், 40 வயசில் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்ருக்கலாம். ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, கான்ஷியஸ் உங்களை எப்படி பார்க்குது, அப்போது இந்த பயிற்சியில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்க, எதை மாற்றிக்கணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பொதுவாக இந்த ஈர்ப்பு விதி பயிற்சின்னு வரும்போதே எல்லாருக்கும் வந்து இதை எழுதிடணும், இதை கேட்டுடணும், இந்த மாதிரி இமேஜின் பண்ணணும், லைஃப் மாறும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணம் என்ன, அந்த கரு என்னன்றது கான்ஷியஸ் பார்க்கணும். சும்மா நான் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தேன் பண்ணால் நடந்துருமானா மேபி நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த கோர்ஸே போகாமல் சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கம்பெனி பிடிக்குமோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட மாதிரியோ, இல்லை அந்த கம்பெனியில் சேலரி கிடச்சிட்ட மாதிரியோ நீங்கள் 55/5 369 எல்லாமே பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இது நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒட்டுதுன்னு பார்க்கணும். நம்ம கனவுகளுக்கு தகுந்த வேலைக்கு தான் போகிறோமா, இது எப்படி நம்ம லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆக போகுதுன்றதை புரிஞ்சுக்கல அப்படின்ட்டா, உங்களுடைய சிந்தனை மாறலை அப்படின்ட்டா
அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஜாப் வந்து உங்கள் லைஃபோட பொருந்தாது. இந்த எசன்ஸ் தான் இந்த கோர்ஸில் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 10 minutes தான் இருக்கும். இது ஒரு வீடியோ கோர்ஸ் தான். நீங்கள் உங்கள் ஓன் டைமில் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை epicrecap.comல நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் பார்த்துக்கணும். இந்த வெப்சைட் இருக்கிற வரைக்கும் அந்த கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வேலிடிட்டி எல்லாம் எதுவுமே இல்லை. இது போக கூட ஒரு சின்ன ஒர்க் புக் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் ஸ்பெஷலாக 2 அஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. இன்றைக்கி நீங்கள் புதுசாக வேலை தேடுறீங்க, இல்லை இருக்கிற வேலையை மாற்றிக்க நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு இந்த கம்பெனி தான் கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோர்ஸ் ஒரு கம்ப்ளீட் ஒரு தாட் ரீஸ்ட்ரக்சருக்கு ஹெல்ப் பண்ணும். இது கோர்ஸ் வந்து less than 1000 rupees. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.